Hi. Hi friends, Assalamu alaikum. Welcome to Chellam Tips. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் இங்க அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு vlog பாத்தீங்கன்னா இன்னைக்கு வராங்க. ஓகேவா? கிளம்ப சொன்னதே அவங்க தான். கிளம்பி நான் டயரா உட்காந்துறீங்க, நம்ம லூலு போலாம். கிளம்பியாச்சு. ஹாய் ஷகீம், இங்கடியா. ஹாய். இன்னைக்கு நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் கலரில் கிளம்பியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் அண்ணா வந்து இதில் சேரல. அண்ணா வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு கலர் கிரேல ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் வந்து ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலியில் எங்கள் குட்டீஸ் நானும் வந்து பீச் கலரில் ரெடியாக இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கிளம்பி லூலு போயிட்டு உங்கள் லூலு மாலை சுற்றி காட்ட மாட்டேன். பட்டு நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது அங்கே ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா சும்மா லூலு மாலை காமிச்சு உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பலை. சரி வாங்க நம்ம ஷாப்பிங் போகலாம். லூலு ட்ரிப் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஓகே, நம்ம இப்போ லூலுக்கு வந்தாச்சு. இந்தா இன்றைக்கி கல்யாண நாள் அன்னைக்கு நம்ம வந்துட்டு வெளில வந்ததுனால இன்றைக்கி நம்ம என்ன வாங்கினாலும் அது வந்து ஆனிவர்சரி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஹபி வந்து சொல்லிட்டாங்க. செம்ம ப்ராங்காக இருந்துச்சு. என்ன வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து எல்லாமே வந்து கல்யாண நாள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒரு ப்ராங்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க என்ன வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா டிவிக்கிட்டே தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ டிவி தான் நம்ம வீட்டில் இல்லை, அதுதான் வாங்குகிற ஐடியாவில் இருந்தாங்க. அப்புறம் டிவிலாம் பார்த்துட்டு சரி பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் தான் நம்ம கிளம்பி வந்தோம் இல்லையா வெளியில். டீ கூட காஃபி கூட குடிக்கல. ஸோ அதனால் பார்த்துட்டு முதல்ல சாப்பிட்லாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லூலு உள்ளே போயிட்டோம். ஸோ அங்கே வந்துட்டு நமக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஐட்டம் இருக்கும், வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வந்தா மட்டும் பசி பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஆமாம். ஓகே வாங்க நம்ம இப்போ வந்துட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு போவோம். ஃபுட் கோர்ட் இல்லை, சாப்பாடு எங்கே கிடைக்கும்னு தேடிட்டு போவோம். வாங்க. எல்லாம் பார்க்க சாப்பிடுன்னு சொல்லுது. இங்கே சமோசா, bread toast. Fish. நம்ம எத்தனை நேரம் சாப்பிட்டாலும் அழுத்து போகாத ஒரு டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சிக்கனோட டேஸ்ட்டு தான். ஸோ குட்டீஸுமே அதுக்கிட்ட தான் வந்து நின்னாங்க. சரி ப்ரோஸ்டர் சிக்கன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு. எல்லாரை விட ஷகில் குட்டிக்கு தான் வந்து பசி ஜாஸ்தியாக வந்துடுச்சு. அவன் தான் வந்துட்டு இப்போ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான்.
எல்லாருமே சாப்பிட்டுட்டே இருந்தோம். இடையில பார்த்திங்கன்னா டேடி வந்து கால் பண்ணியிருந்தாங்க. நம்மளை ஒரு நாள் விடாமல் நினைக்கிற, நமக்கு நல்லது நினைக்கிற ஒரே ஜீவன் பார்த்திங்கன்னா நம்மளை பெற்றவங்க தான். ஸோ அவங்க வந்து ஃபோன் பண்ணி விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மம்மி வந்து அங்கே வீட்டில் இருக்காங்க, டேடி வந்து இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே திரும்பியும் நம்ம உள்ள ஷாப்பிங் பண்ணுற இடத்துக்கு வந்தோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸ் இருக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் கேர்ள் பேபிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான டாய்ஸ். இது வந்து ஷஹீலுக்கும் ஷஹீமுக்கும் இந்த செக்ஷனே வந்து பிடிக்காது. இந்த மாதிரி செக்ஷனுக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த ஏரியா மாதிரி பாய்ஸ் உள்ள டாய்ஸ் வந்து பாய்ஸுக்கு வந்து டாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதுதான் சகில் சொல்லிகிட்ருக்கான். அப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஊது ஸ்டாண்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து எலக்ட்ரிக்கில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்லாம் நல்லா இருந்துச்சு. ஆஃபருமே போட்டிருக்காங்க, பட் ரேட்டு அதுலேயுமே ஜாஸ்தி தான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. உள்ளே வந்து லைட்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உள்ள ஒரு மாதிரி ஊது ஸ்டாண்ட் இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. சரி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஹேண்ட்பேக் பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஆஃபர், நல்ல ஆஃபர் தான். பட் என்ன பிராண்டுன்னு இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, இது பார்த்துட்டு அப்படியே நம்ம மூவ் ஆயாச்சு. இந்த ஏர் ஃப்ரையர் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய குக்கிங் விளாகெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து ஆயில் இல்லாமல் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிற மாதிரி. இதில் குக் பண்ண ஃபுட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ரெகுலராக நம்ம வந்து ஆயிலில் குக் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குமா இல்லை வேறு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் யாருக்காவது தெரியும். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க குட் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா இது வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவும் வருது. ஏதாவது ஆஃபர், நல்ல ஆஃபர் இருக்கும்போது வாங்கலாம் அப்படின்ட்டு. இதே பார்த்திங்கன்னா ஆஃபர் தான். நம்ம ஊருக்கு ஒரு 2200 தான் வரும். ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நம்ம வந்துட்டு பிரியாணி பாட் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்டீஜில் வந்து பார்த்து வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வரும்போது விளாகில் காமிச்சிருப்பேன். ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய பிரியாணி பாட் வந்து ப்ரெஸ்டீஜில் வந்து நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். இந்தியாவில் அமேசானில் எதுலேயுமே நான் பார்க்கல. பட்டு நான் சர்ச் பண்ணலையா என்னான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து தான் நான் பார்த்தேன். நிறையா வேறு துர்க்கி கம்பெனிஸ்லாம் இருந்துச்சு. பட் நமக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்டீஜ்லேயே வாங்கலாம் அப்படின்ட்டு ஹபி வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி இந்த பிரியாணி பாட் வாங்கி கொடுத்து, இதுவும் என்னோடய கல்யாண நாள் அன்பளிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரியாணி பாட் வந்து உண்மையிலுமே எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. இதோட ரேட் வந்து நம்ம இந்தியா ருப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா 5000 வந்துச்சு. செம்ம வெயிட்டு, செம்ம குவாலிட்டி. நம்ம வந்து கீழே வந்து இது என்ன அது தோசை தவா வச்சு தானே தம் போடுவோம். அப்படி இல்லாமலே வந்து இதில் வந்து டபுள் சாண்ட்விச் கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு. நான் இதோட ரிவ்யூ வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்புறம் நிறையா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட்டு நம்ம வாங்கின ப்ரெஸ்டீஜ் அந்த பாத்திரத்துக்கு ஆஃபர் கிடையாது. ஆஃபர் இல்லாமல் தான் நம்ம தேவைப்படுது அப்படின்ட்டு தான் வாங்கினோம். பட் வேறு பாத்திரத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆஃபர்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பிங்க் கலரில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய புர்காவுக்கு வந்து ரொம்ப மேட்சாக இருந்துச்சு. இந்த பிரியாணி பாட்டு எடுக்கும் போதே எங்களுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் இருந்துச்சு, எது எடுக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. 5000ங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சு. சரி வேறு ஏதாவது எடுத்துடலாமா அப்படிங்கிற மெயின்டோ இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ஸோ எடுக்கிறதே எடுக்கிறோம், நல்லதே எடுத்துருவோம் அப்படின்ட்டு ஹபி வந்து ப்ரெஸ்டீஜ்லேயே வந்து டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஸோ உனக்கு கிஃப்டாக வேறு கொடுக்க போகிறேன் இல்லையா, அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீ பார்த்து ஆசைப்பட்ட ப்ரெஸ்டீஜே எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. எனக்கும் பார்த்திங்கன்னா ஆசையாக இருக்கும். எப்படின்னாக்கா சர்ப்ரைஸாக ஏதாவது பிளான் பண்ணி அதை வந்துட்டு சர்ப்ரைஸாக கொண்டு வந்து அந்த பேக்கிங்கோட கிஃப்ட் பேக்கிங்கோட கொடுத்து நம்மளை பிரிக்க வைக்கிற மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கும்.
பட் வந்துட்டு என் ஹப்பியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்துட்டு என்னை லைவாக கூட்டிகிட்டே போயிடுவாங்க. இதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்லாம் இதே மாதிரியா இல்லை சர்ப்ரைஸ் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சர்ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா என் லைஃப்பில் 1 or 2 டைம் தான். ஆனால் வந்து கிஃப்ட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு தான் வாங்குவாங்க, என்னை கேட்டு தான் வாங்குவாங்க. ஸோ சர்ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வெறும் சர்ப்ரைஸாகவே இருக்குது. ஸோ எப்போ தான் சர்ப்ரைஸிங்காக எது ஒரு சின்ன ஒரு ஷோகேஸ் பொம்மையாக இருந்தால் கூட பரவாயில்ல, சர்ப்ரைஸாக கொடுத்தா அது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் சர்ப்ரைஸ்க்கு எப்பயுமே ஒரு அது ஏக்கம் இருக்கத்தான் செய்யுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்த்து எடுக்கிறத பார்க்குறது எனக்கு ஒரு ஹாப்பி, ஸோ நீ பார்த்தே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இனி ஃப்யூச்சரில் வந்து எனக்கு தெரியாத ஏதாவது வாங்கிட்டு வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இனி ஃப்யூச்சரில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. நீங்கள் இப்போதைக்கு கமெண்ட்ஸில் வந்து என்னோட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சர்ப்ரைஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்கள் ஹப்பி அப்படிங்கிறது எல்லாமே. அப்புறம் நம்ம கிச்சனுக்கு வந்து ஒரு ஆப்ரான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கினேன். ஏன்னா குக் பண்ணும்போது நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் இருக்கும்போது அது வந்து ட்ரெஸ்ஸு வந்து ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிறனால. அப்புறம் நம்ம வீட்டுக்கு ஒரு தொடப்பம் வாங்கினேன். லூலில் பார்த்திங்கன்னா தொடப்பம் கூட இருக்குது, ஆனால் வந்து நேச்சுரல் ப்ரோம் இல்லை. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக அது பிளாஸ்டிக்கில் செஞ்சது தான். பட் ஓகே அப்படிங்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து துணிக்காய போடுற ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸோ பில்லிங் கவுண்டருக்கு வந்தாச்சு. இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய கல்யாண நாள் கிஃப்ட்டு. ஆனால் இது கூட வந்து வாங்கின எல்லாமே வந்து கல்யாண நாள் கிஃப்ட்லேயே வந்து சேர்ந்துருச்சு. இன்றைக்கி வந்து வாங்கின எல்லா திங்ஸுமே வந்து கல்யாண நாள் கிஃப்ட்டுன்னு சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா போங்காட்டம் தானே, நல்லா ஏமாற்றிட்டாங்க என்னைய. ஸோ குட்டீஸ் வந்துட்டு அவங்க விளையாடுறதுக்காக இந்த 1 ரியல் 2 ரியல் போட்டாக்க இந்த மாதிரி ஒரு பால் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம செலக்ட் பண்ண முடியாது, அதுவாகவே கிடைக்கும். அது உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்குறது வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி போட்டு பார்த்துக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க குட்டீஸ் எல்லாமே. இந்த இதில் தான் போட்டு எடுப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த பால் வந்து வரும். இது ஒரு ஜாலியாகவே ஆகிடுச்சு பசங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கு இல்லையா ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. அதனால் நாங்கள் இங்கே இருந்ததை பார்த்துட்டு இருந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹபி போயிட்டு அவங்க வந்து டிவி வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாண நாள் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது சரியான போங்காட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கிஃப்டெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. இருந்தாலும் கேட்டேன், இதெல்லாம் தான் எனக்கு கல்யாண நாள் கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து ஹப்பி சொன்னாங்க, இந்த ஆனிவர்சரியோட கிஃப்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துட்டேன், என்னன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த இயர் வந்து நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி உங்கள் எல்லாரையும் சவுதிக்கு கூப்பிட்டது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட கல்யாண நாள் பரிசு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இது விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட்டு தான். நாங்கள் அவர் கூட இருக்கிறதே பார்த்திங்கன்னா பெரிய கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அல்லாஹ்க்கு நான் இந்த நேரம் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்ட உங்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஹப்பி சொன்ன அந்த நிமிஷம் தான் நானும் அதை ரியலைஸ் பண்ணேன். இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்துட்டு வேறு எதோ திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம், சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்து ஆசைப்பட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து டின்னர் வந்து இங்கேயே முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்து அல்பைக் இருக்குது. ஸோ ஃபுட் கோர்ட்டில் வந்து அல்பைக் வந்து பிக் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. உண்மையாலேயுமே பார்த்திங்கன்னா பசி இருந்தால் மட்டும் பிக் சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இனிமேல் சாப்பிட போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக என்னால் வந்து சாப்பிட்டே முடிக்கவே முடியல, அவ்வளோ வந்துட்டு பெரிய சைஸில் இருந்துச்சு. ஷகீம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து முடித்தான். ஆமாம் பாருங்கள் சிட்டிஎஃப், இவன் எப்படி சாப்பிட்றான், கைக்கு க்ளவுஸ் போட்டால் மாதிரி வச்சுருக்கான் பாருங்கள் பிக் சாண்ட்விட்சை. கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அப்போலேருந்து அப்படியே சாப்பிட்டு தான் இருக்கு. அவர் பெப்சி குடிச்சிட்டு இருக்காரு.
குடியா இது மைஸ்டா தெய்வமே முடியல. ஆமாம், இவங்க தான் வந்து சல்லம். என்னோட சாண்ட்விச்சில் தான் வந்து கால்வாசி பெண்டிங் இருக்குது. என்னால் இதை முடிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது. சாப்பிடும்போது முடிச்சிடலாம் அப்படிதான் நினச்சேன். பட் ரொம்ப பெருசு. இதை சாப்பிட வரீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பசியோடு இருக்கணும். முடிச்சிட்டான் டார்கெட் முடிச்சிட்டான். இதை பாருங்க, இதுதான் வந்து இருக்கும் பிக் சாண்ட்விச். எவ்வளோ மொத்தமாக இருக்குது. இது வந்து 14 ரியால். அங்கே பாருங்க. எப்படியோ குடிச்சிட்டான். நாளைக்கு நீ 2 திம்படா. யாரது பெப்சியை குடிக்கிறது? யாரது? பாண்டாட்டி. கொண்டாட்டி இல்லை வந்து இதை வாங்கி கொடுத்து என் வாய் அடைச்சிருக்காரு மக்களே. எதுவுமே நான் கேட்கக்கூடாதுன்னு இந்த பிக் சாண்ட்விச் வாங்கி கொடுத்து என் வாய் அடைச்சிருக்காரு. ஆமாம், பாருங்கள் மக்களே, எதுவுமே வாங்கி தரல. டிவி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டிவி வாங்கியாச்சு. துணி காய போடணுங்கிறத துணி காய வாங்கியாச்சு. பிரியாணிக்கு சட்டி பாத்திரம் கேட்டாங்க, அது வாங்கியாச்சு. நிறைய வாங்கியாச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் மேரேஜ் அதுவுமா உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு கேட்டாங்களோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கேட்கலாமா? சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விளாக் வந்து இதோடு நான் முடிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னொரு விளாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கல்யாண டே வந்து நம்மளோட ஈதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல, ஈது வந்ததுனால. அது இப்போ தான் வந்து நான் எடிட்டிங் பண்ணி முடித்தேன். ஸோ லேட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன், சாரி. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கிடச்சிருந்துச்சுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வருஷம் என் ஹப்பி கொடுத்த கல்யாண நாள் பரிசு பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாரையுமே வந்து சவுதியில் கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலியோடு வச்சுருக்கிறது தான். போன வருஷம் நான் லோன்லியாக சிதம்பரத்தில் இருந்தேன். இந்த வருஷம் நாங்கள் ஃபேமிலியாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு துவா செய்யுங்க. நானும் உங்கள் எல்லாருக்கும் துவா செய்கிறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.